अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिहिल करीम नबीना मुहम्मद व अला आलिहि व अस्हाबिहि अजमईन अम्मा बाद கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற முறை ஹுனைன் போர் சம்பந்தமாக சில முக்கியமான விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஹுனைன் போரை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌபா அத்தியாயத்திலே கூறுகிறான். ஹுனைன் போருடைய நாளிலே அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்தான். அன்று உங்களுடைய எண்ணிக்கை உங்களை பெருமையில் ஆழ்த்தியது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு நீங்கள் ஓடி சென்ற பிறகு உங்களுக்கு உதவி செய்தான், மலக்குமார்களை இறக்கி வைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்படி அல்லாஹுடைய உதவியால் அந்த போரில் ஒரு வகையான தோல்விக்கு பிறகு அல்லாஹ் வெற்றியை தந்தான். அதற்கு பிறகு கனிமத் பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரில் கலந்து கொண்ட புதிய முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட்டார்கள். அன்சார் சஹாபாக்களுக்கு எதுவும் தரவில்லை. அதன் காரணமாக அன்சார் சஹாபாக்களுக்கும் ரசூலுக்கும் இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தை என்ன என்பதையும் சுருக்கமாக நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி ஹுனைன் போருக்கு பிறகு அந்த சகீஃப் மற்றும் ஹவாஸின் என்கிற இரண்டு கோத்திரக்காரர்களுடைய ஏகப்பட்ட கனிமத் பொருட்களோடு கொல்லப்பட்ட மக்களின் பெண்களும் பிள்ளைகளும் அடிமைகளாகவும் வந்திருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பங்கில் வந்த அந்த அடிமைகளை விடுவித்து, நான் இவர்களை விட்டுவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, பிறருடைய விஷயத்திலும் நான் சிபாரிசு செய்கிறேன். மற்ற சஹாபாக்கள் அவர்களுடைய பங்கில் எந்த அடிமைகள்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் விட்டுவிட்டால் சிறந்தது என்று நான் சிபாரிசு செய்கிறேன். எனக்கு எந்த அடிமை மீது உரிமை இருக்கிறதோ அந்த அடிமையை இப்போதே நான் விடுவிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமைகளை உடனுக்குடன் என்ன செய்தார்கள்? விடுவித்தார்கள். எனவே இப்படி அன்பானவர்களே, அந்த அடிமைகளில் ஒருவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பால்குடி சகோதரியும் வந்திருந்தார்கள். பால்குடி சகோதரி, அவர்களுடைய பெயர் ஷைமா. அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, நானும் நீங்களும் சகோதர சகோதரிகள், பால்குடி சகோதர சகோதரிகள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யவில்லை? அவர்களை அடையாளம் காணவில்லை. அப்போது அவர் என்ன செய்கிறார்கள்? அவர்களுடைய உடம்பில் ஒரு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளையாக இருந்தபோது கடித்திருந்தார்கள். அந்த அடையாளம் இருந்தது. அதை காண்பித்து சொன்னார்கள், இதோ நீங்கள் கடித்த அடையாளம் தான் இது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், ஷைமா என்பவர்கள் என்னுடைய சகோதரி என்பதை அடையாளம் கண்டு அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, இந்த ஹுனைன் போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்கள் மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி விடுகிறார்கள். என்னதான் மக்காவை வெற்றி கொண்டாலும் அல்லாஹுடைய சட்டம் என்ன? ஹிஜ்ரத் செய்து ஒரு இறை விஸ்வாசி ஒரு இடத்தை விட்டுவிட்டு, இங்கு என்னால் அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்க முடியவில்லை என்று ஒரு ஊரை, தன்னுடைய சொந்த நாட்டை, தன்னுடைய தேசத்தை அல்லாஹ்வுக்காக ஒரு முறை விட்டுவிட்டால், பிற்காலத்தில் அந்த ஊரின் அந்த நாட்டின் நிலைமைகள் மாறிவிட்டாலும், நமக்கு சாதகமாக அமைந்து விட்டாலும், ஹிஜ்ரத் செய்த பிறகு ஒரு இறை விசுவாசி என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்தை நோக்கி திரும்பி வரக்கூடாது. ஒரு முறை அல்லாஹ்வுக்காக அதை தியாகம் செய்து விட்டோம், தன்னுடைய சொந்த ஊரை, மீண்டும் அதை என்ன செய்யக்கூடாது? தனக்கு இருப்பிடமாக ஆக்கி கொள்ளக்கூடாது. அந்த அடிப்படையில் வெற்றி கொண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவில் விரும்பினால் இருந்திருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய சட்டம் அது அல்ல. எனவே மீண்டும் மதீனாவிற்கே திரும்பி விட்டார்கள். ஹஜ்ஜு செய்வதற்காக ஒரு முஹாஜிர் சென்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரம்பை சொல்கிறார்கள். ஹஜ்ஜு செய்வதற்கு தேவையான நாட்கள் எத்தனை? 6 நாட்கள். 8 தில்ஹிஜ்ஜாவிலிருந்து ஆரம்பித்து 13 ஜில்ஹிஜ்ஜா வரை ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்படும். 6 நாட்கள் தேவை. அதுபோக ஒரு சில நாட்கள் அங்கு இருக்கலாமே தவிர நீண்ட நாட்கள் தங்கக்கூடாது என்ற ரசூல் அவர்கள் முஹாஜிர் சஹாபா பெருமக்களுக்கு தடை விதித்தார்கள். எனவே சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மதீனாவிற்கு திரும்பி விட்டார்கள். மதீனாவிற்கு திரும்பி 2 மாதங்களில், ஷவ்வால் மாதத்தில் ஹுனைன் போர் நடந்தது என்று சொன்னோம். ரமஸானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள். இறுதியில் அடுத்த மாதம் ஷவ்வாலிலே ஹுனைன் போர் நடந்தது. ஹுனைன் போருக்கு பிறகு ஒரு சில நாட்களுக்கு பிறகு ரசூல் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பிவிட்டார். ஷவ்வாலுக்கு அடுத்து என்ன? தில்காய்தா, தில்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதற்கு பிறகு
ரஜம் மாதத்திலே 9ஆம் ஹிஜ்ரி ரஜம் மாதத்தில் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ரோம் நாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய படை தபூக் என்கிற இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, முஸ்லிம்களை தாக்குவதற்காக, முஸ்லிம்களோடு போர் புரிவதற்காக. இது என்னது சொல்ல போனால், ஏற்கனவே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்களே. அவர்கள் என்னதான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக இருந்திருந்தாலும், சூப்பர் பவராக அந்த காலத்தில் இருந்திருந்தாலும், ஒரு சின்ன படையில் என்ன செய்து விட்டார்கள், ஒரு சின்ன படையால் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். ரோம் நாட்டிலிருந்து வந்த மக்களும் சரி, கஸ்ஸான் நாட்டிலிருந்து வந்த மக்களும் சரி. எனவே அதற்கு பழி வாங்குவதற்காக என்ன செய்கிறார்கள், மீண்டும் படையெடுத்து வருகிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெரிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறார்கள், சஹாபா பெருமக்களை தபூக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது இருக்கிறது. தபூக் என்பது என்ன, வெகு தூர பயணம், பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி போக வேண்டிய ஒரு பயணம், கடுமையான வெயில் காலம் வேறு அந்த நேரத்திலே. எனவே அந்த நேரத்தில் பயணித்து அவ்வளவு தூரம் போவது மிக சிரமமான காரியம். அதுபோக கடுமையான வெயில், இதையெல்லாம் தாண்டி அந்த சஹாபா பெருமக்கள் தியாகம் செய்தால் தான் என்ன செய்ய முடியும், அந்த பயணத்தில் போக முடியும். பயண செலவுக்கும் என்ன தேவை, காசு தேவை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது தான் நினைச்சுகிறார்கள், சஹாபா பெருமக்களை அழைத்து இந்த போருக்காக செலவு செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தை தர்மமாக கொடுத்து அல்லாஹ்வின் கூலியை எதிர்பாருங்கள் என்று சொல்ல, அப்போதுதான் சஹாபா பெருமக்கள் பலர் தன்னால் முடிந்ததை வந்து கொடுத்தார்கள். உமர் பின் ஹத்தாப் என்ன செய்கிறார், அப்போது இந்த நாள் என்னிடத்தில் அபூபக்கரை விட அதிகமான பொருளாதாரம் உண்டு, ஒவ்வொரு விஷயத்திலும் அபூபக்கர் என்னை முந்திக் கொள்கிறார், தொழுகை நோன்பு எதை எடுத்துக்கொண்டாலும் என்னை அவர் முந்திக் கொள்கிறார், சதகாவிலும் முந்திக் கொள்கிறார். ஆனால் இன்று என்னிடத்தில் இருக்கக்கூடிய பாதி பொருளாதாரத்தை செலவு செய்து விட்டாலும், அபூபக்கர் தன்னுடைய மொத்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டாலும், என்னுடைய அந்த பாதி சதகாவுக்கு அவருடைய ஒட்டுமொத்த சதகா என்ன செய்யாது, ஈடாக அமையாது. எனவே இன்றைய நாள் அபூபக்கரை விட பன்மடங்கு நான் பொருளாதாரத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். பாதி பொருளாதாரத்தை செலவு செய்து அபூபக்கர் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே எனக்கு சமமாக கொடுக்க முடியாது. எனவே இன்று அபூபக்கரை நான் என்ன செய்யலாம், முந்திக் கொள்ளலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். எனவே தன்னுடைய சொத்தில் பாதி பொருளாதாரத்தை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் காலடியில் வைத்து விடுகிறார். இது என்னுடைய பாதி பொருளாதாரம். அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததையெல்லாம் கொண்டு வந்து மார்க்கத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையிலே போருக்காக வேண்டி செலவு செய்து விட்டார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், அபூபக்கரை நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்கள், 10,000 திர்ஹம்களா 20,000 திர்ஹம்களா, அபூபக்கரை நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று கேட்டிருந்தால் அபூபக்கர் வெளிப்படையாக தோத்து போயிருப்பார்கள் இல்லையா? ஏனெனில் உமருடைய பாதி பொருளாதாரத்தை விட அபூபக்கருடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் குறைவானது. எவ்வளவு செலவு செய்தீர்கள் என்று சொல்லி கேட்டிருந்தால் அபூபக்கர் தோத்திருப்பார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்படி கேட்கவில்லை. மாறாக, உமரை நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள், பாதி பொருளாதாரத்தை விட்டு இருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அபூபக்கரை பார்த்து நீங்கள் என்ன விட்டு வந்தீர்கள் என்று கேட்க, நான் எதையும் விட்டு வைக்கவில்லை யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நேசத்தை தான் விட்டு வைத்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எனவே அந்த நாளும் அபூபக்கர் தான் நினைச்சுகிறார், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முந்திக் கொள்கிறார். இப்படி சஹாபா பெருமக்கள் ஒரு பக்கம் தன்னுடைய பொருளாதாரம் அனைத்தையும் செலவு செய்து அந்த போருக்காக வேண்டி என்ன செய்கிறார், தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லோரும் தபூக்கை நோக்கி பயணிக்க முனாஃபிகீன்கள் என்ன செய்தார்கள், பின்தங்கியிருந்தார்கள். சஹாபா பெருமக்களில் 3 சஹாபாக்கள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கி இருக்கிறார்கள். அந்த 3 சஹாபா பெருமக்களுடைய பெயர்கள், அதை சுருக்கமாக ஞாபகம் வைப்பதற்கு நம்முடைய ஆசிரியர்கள் சொல்வார்கள், மக்கா என்கிற வார்த்தையை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீமிலிருந்து முராரா பின் ரபீ என்பவர், காஃப் என்கிற எழுத்திலிருந்து கஅப் பின் மாலிக், ஹா என்கிற எழுத்திலிருந்து ஹிலால் பின் உமையா, இந்த 3 சஹாபாக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த நேரத்தில் தான் பேருத்தம்பளங்களை என்ன செய்ய வேண்டும், அறுவடை செய்ய வேண்டும், அப்படி ஏதாவது ஒரு காரணத்திற்காக பின்தங்கி இருந்தார்கள். முனாஃபிகீன்களும் என்ன செய்தார்கள், வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி போரில் கலந்து கொள்ளவில்லை.
சொல்லப்போனால் முனாஃபிகீன்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு கடுமையான வெயிலிலே எங்கு நீங்கள் வெளியே போகிறீர்கள் என்றெல்லாம் சஹாபா பெருமக்களையும் தடுக்க முற்பட்டார்கள். அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த முனாஃபிகீன்களை பார்த்து நீங்கள் கூறுங்கள், இந்த வெயிலுடைய வெப்பத்தை விட நரக நெருப்பின் கடுமை என்னது, அதைவிட மோசமானது என்பதை நீங்கள் சொல்லிவிடுங்கள். எனவே சஹாபா பெருமக்களையும் தடுக்க அவர்கள் முற்பட்டார்கள். இப்படி சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கை நோக்கி அங்கு செல்ல, அங்கு தெரிந்தது அந்த செய்தி தவறானது, அல்லது அந்த ரோம் நாட்டு மக்கள் பயந்து சென்று விட்டார்கள். அந்த போர் நடக்கவில்லை. வெகு தூரம் பயணித்த பிறகு போர் எதுவும் நடக்கவில்லை. அது ஒரு வகையில் சொல்லப்போனால் என்னது, அந்த ரோம் நாட்டு மக்கள் வந்து முஸ்லிம்களை சந்திக்காமலே திரும்பி விட்டார்கள் என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி தானது. ஒரு வகையில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த வெற்றி, எதிரிகள் பயந்து சென்று விட்டார்கள் என்பது அர்த்தம். எனவே ஒரு வகையான அந்த வெற்றியை அடைந்து சஹாபா பெருமக்கள் திரும்பி வருகிறார்கள். ஆனால் அந்த பயணம் வீணாக போகவில்லை. அங்கு சென்ற பொழுது சில நசாராக்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்து அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் அவர்கள் மார்க்கத்தை ஏற்று தன்னுடைய பகுதியை இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் என்ன செய்தார்கள், நாங்கள் உங்களுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறோம், நாங்கள் தன்னுடைய மதத்தை மாற்றிக்கொள்ள மாட்டோம், ஆனால் டாக்ஸ் ஜிஸ்யாவை நாங்கள் கொடுப்போம் என்று ஒத்துக்கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பயனுள்ள ஒரு சம்பவம் நடந்தது. அவ்வளவு தூரம் சென்று வந்தது முற்றிலும் வீணாக போய்விட்டது என்று சொல்ல முடியாது. வந்த பிறகு என்ன நடந்தது, இந்த முனாஃபிகீன்கள் வரிசையாக வந்து நிற்பார்கள். வந்து ஏன் போரில் கலந்து கொள்ளவில்லை, ஏன் நம்மோடு வரவில்லை என்று கேட்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். வீட்டில் பெண்கள் தனியாக இருந்தார்கள், எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொய் சொல்லி அந்த முனாஃபிகீன்கள் சென்று விடுவார்கள். அந்த சமயத்தில் இந்த 3 சஹாபா பெருமக்களும் அழைக்கப்பட்டார்கள். என்ன காரணம் என்று ரசூல் அவர்கள் விசாரித்தார்கள். ஆனால் இந்த 3 சஹாபா என்ன செய்யவில்லை, முனாஃபிகீன்கள் போல் பொய் சொல்லி தன்னை காப்பாற்றி கொள்ளவில்லை. மாறாக யதார்த்தமான என்ன காரணமோ அதை சொல்லி, ஆம் யா ரசூலல்லாஹ், நான் வந்திருக்க வேண்டுமானால் நான் பின்தங்கியிருந்து விட்டேன் என்று உள்ள காரணத்தை சொல்லிவிட்டார்கள். அந்த 3 சஹாபா பெருமக்களை குறித்து நபி அவர்கள் சொன்ன தீர்ப்பு என்ன, இந்த 3 சஹாபாக்களோடு காப் பின் மாலிக், முராரா பின் ரபி, ஹிலால் பின் உமையா இவர்களோடு யாரும் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஆரம்ப சில நாட்கள் இந்த சட்டம். சில நாட்கள் கழித்து அந்த 3 சஹாபாவுடைய மனைவிமார்களை அழைத்து ரசூல் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, கிளம்பி தன்னுடைய தாய் வீட்டுக்கு சென்று விடுங்கள், நீங்களும் இருக்கக்கூடாது. இப்படி பல நாட்கள், ஏறத்தாழ ஒரு 50 நாட்கள், அநேகமாக 50 நாட்கள் வரை சஹாபா பெருமக்கள் பேசவில்லை. வீட்டில் பெண்களும் மனைவிமார்களும் சேர்ந்து இருக்கவில்லை, சென்று விட்டார்கள். பல நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே தௌபா அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை இறக்கி, வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு ஹத்தா இதா ضاقت عليهم الارض بما رحبت, இந்த பூமி விசாலமாக இருந்தும் அந்த 3 நபர்களுக்கு இந்த பூமி எப்படி ஆகிவிட்டது, நெருக்கடியான இடமாக மாறிவிட்டது. சுற்றி பல பேர் இருக்கிறார்கள், ஆனால் யாரும் பேசுவதில்லை. விசாலமான பூமி இருந்தும் மக்கள் இருந்தும் அந்த பூமி அவர்களுக்கு நெருக்கடியாக மாறிவிட்டது. அந்த 3 நபர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விட்டான், அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நற்செய்தியை சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்தோஷப்பட்டு நினைச்சுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டு ஒரு சஹாபியை அனுப்பி அந்த 3வரையும் சந்தித்து அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டதாக சொல்லுங்கள் என்று சொல்ல, ஓடி ஒரு நபர் நினைச்சுகிறார், அந்த நற்செய்தியை சொல்கிறார். அந்த நேரம் காப் பின் மாலிக் மிக மிக விலை உயர்ந்த ஒரு போர்வையை போத்திருந்தார்கள். அந்த போர்வையை கலட்டி பரிசாக அந்த நபருக்கு, நற்செய்தி சொன்ன நபருக்கு கொடுத்துவிட்டு ஓடி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையிட்டவராக, சிரித்தவராக காப் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை, மற்ற சஹாபாக்களை ரசூல் அவர்கள் சந்திக்கிறார். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியத்தை பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மூமினோடு இன்னொரு மூமின் நினைச்சக்கூடாது, பேசாமல் எத்தனை நாட்கள் இருக்கக்கூடாது, 3 நாட்கள். ஆனால் இங்கு சஹாபா பெருமக்கள் 3 நாட்களை விட தாண்டி நபியுடைய கட்டளையின் அடிப்படையில் 1 மாதம் 40 அல்லது 50 நாட்கள் பேசாமல் இருந்தார்கள். இது எப்போதும் அனுமதிக்கப்பட்டது. 3 நாட்களை விட தாண்டி நினைச்சக்கூட பேசாமல் இருக்கக்கூடாது, அது ஒரு சட்டம். ஆனால் எப்போது 3 நாட்களை விட தாண்டி பேசாமல் இருக்கலாம் என்று சொன்னால், ஒருவருடைய தர்பியத்துக்காக, இங்கே அந்த 3வருடைய தர்பியத்துக்காக, அவர்களை வார்த்தெடுப்பதற்காக நபி அவர்கள் அந்த முடிவை எடுத்தார்கள். அப்படி தேவைப்பட்டால் இன்று கூட என்ன செய்யலாம்,
3 நாட்களை விட தாண்டியும் பேசாமல் இருக்கலாம். எதற்காக? நோக்கம் என்ன? அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது நோக்கமல்ல, தர்பியத்து செய்வது. உதாரணத்திற்கு, ஒரு தந்தை, பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் தொழாமல் இருக்கிறார்கள், பலமுறை சொல்லி பார்த்த பிறகும் கேட்பதில்லை, அடிக்கடி தொழுகை விடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கு ஒரு தந்தை என்ன செய்யலாம்? பேச்சை விட்டுவிடலாம். தன் மகனோடு தன்னுடைய மகளோடு தன்னுடைய பேச்சை விட்டுவிடலாம், 3 நாட்களை விட அதிகமாக போனாலும் சரியே. ஆனால் நோக்கம் என்ன? தர்பியத்து செய்வது. பேசாமல் இருந்து அதனுடைய தாக்கத்தை கண்டால் என்ன செய்யலாம்? தர்பியத்தை அவர்கள் பெற்று தொழ ஆரம்பிக்கும் வரை பேசாமல் இருக்கலாம், தாக்கத்தை கண்டால். ஆனால் பல நேரங்களில் இது என்ன செய்யும்? தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக தந்தை தன் பிள்ளைகளோடு பேசாமல் இருந்தால், கணவன் மனைவியிடம் பேசாமல் இருந்தால், மனைவி கணவனிடம் பேசாமல் இருந்தால், நிச்சயமாக பேசாமல் இருப்பது என்ன செய்யும்? தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னோடு பேசுங்கள், நீங்கள் சொல்வதை நான் கேட்பேன் என்று என்ன செய்வார்கள்? திருந்தி வருவார்கள். இதற்கு உதாரணம் என்ன என்று சொன்னால், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், இப்படி பேசாமல் இருந்து தர்பியத்து செய்வது, அதற்கான உதாரணம் ஒரு மருந்து மாதிரி. மருந்து எப்பொழுது நாம் சாப்பிடுவோம்? அது பயனளித்தால். 3-4 மருந்து சாப்பிட்டோம், பயனளிக்கவில்லை, தொடர்ந்து என்ன செய்ய மாட்டோம்? அந்த மருந்தை சாப்பிட மாட்டோம், விட்டு விடுவோம். பயனளித்தாலும் எவ்வளவுதான் சாப்பிடுவோம்? தேவையுள்ள அளவிற்கு தான். தேவையை அடைந்த பிறகு என்ன செய்ய மாட்டோம்? தொடர்ந்து மருந்தை சாப்பிட மாட்டோம், தேவை உள்ள அளவுக்கு தான் சாப்பிடுவோம். எனவே இப்படி பேசாமல் இருப்பதற்கான உதாரணம் மருந்து மாதிரி. பேசாமல் இருந்து ஏதாவது தாக்கம் தெரிந்தால் அந்த மக்கள் மீது நீங்கள் அப்படி என்ன செய்யலாம்? தொடர்ந்து பேசாமல் இருந்து அவர்களை முற்றிலும் திருத்த முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் பேசாமல் இருக்கிறீர்கள், அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மருந்து வேலை செய்யவில்லை என்பது அர்த்தம். அங்கு பேசாமல் இருக்கக்கூடாது, பேசி அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று அழகான ஒரு உதாரணத்தை இப்னு தைமியா ரஹிமத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் பேச்சை தவிர்த்து தர்பியத்து செய்வது அனுமதிக்கப்பட்டது. அதை பிற்காலத்தில் சஹாபா பெருமக்களும் அப்படி செய்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் பிலால் அவர்களை பார்த்து ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வீட்டு பெண்கள் பள்ளிவாசலில் சென்று நான் தொழ விரும்புகிறேன் என்று அனுமதி கேட்டால் ஆண்கள் நினைச்சக்கூடாது, தடுக்கக்கூடாது என்ற ஹதீஸை அறிவிக்க இப்னு உமருடைய மகன் பிலால் என்பவர் உமர் பின் ஹத்தாபுக்கு பேரன், அவர் என்ன செய்கிறார்? லனம்னாஹுன்ன, நான் நிச்சயமாக தடுப்பேன் என்று சொல்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடுமையான கோபம். நான் ஹதீஸை அறிவிக்கிறேன், ஹதீஸுக்கு நேர்மாறாக நீ தன்னுடைய கருத்தை சொல்கிறாயா? நான் உன்னோடு பேச மாட்டேன் என்று பேச்சை தவிர்த்து கொண்டார்கள். பேசாமல் இருந்த அந்த நிலையிலே இப்னு உமர் அவர்களுடைய ஜனாசா வீட்டை விட்டு சென்றது என்று இந்த சம்பவத்தை பார்த்த ஒருவர் அறிவிக்கிறார். அதை குறித்து மேலதிகமான தகவல்களை தேடி நாம் பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு பிறகு, நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்ல, இப்படி இந்த பேச்சுவார்த்தை நடந்து சில நாட்களிலே இப்னு உமர் இறந்து விட்டார்கள். எனவே நோவினை படுத்துவதற்காக, தர்பியத்து செய்வதற்காக பேசாமல் இருந்தார்கள், ஆனால் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இறந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே பேச்சை தவிர்த்து தர்பியத்து செய்வது, ஹஜர் செய்வது என்று சொல்வார்கள். மருந்து மாதிரி என்பதை கவனத்தில் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதை பயனளித்தால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயனளிக்காவிட்டால் பேசி நட்பு கொண்டு சேர்ந்து இருந்து அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். எனவே தர்பியத்துக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபா பெருமக்களோடு பேசுவதை என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள். அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 3 சஹாபா பெருமக்களை மன்னித்ததாக நாம் என்ன செய்கிறோம்? செய்தியை பார்க்கிறோம். அதே 9 ஹிஜ்ரி அதே வருடம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? சில மாதங்களுக்கு பிறகு ஹஜ்ஜை கடமையாக்குகிறான். இதுவரை சஹாபாக்கள் முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? தொழுது வந்தார்கள், நோன்பு வைத்து வந்தார்கள், ஜகாத் கொடுத்து வந்தார்கள். மிஞ்சிருந்த 5வது கடமை என்ன? ஹஜ். அந்த ஹஜ் 9வது வருடம் கடமையாக்கப்பட்டது. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களாக கிளம்பி சென்றார்களா அல்லது அவர்கள் செய்யாமல் பிறரை அனுப்பி வைத்தார்களா? அந்த செய்திகளை அடுத்த முறை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையை படித்து படிப்பினை பெற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தர்பியத்து செய்தார்களோ அத்தகைய தர்பியத்தை தன் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.